ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கோல்ட் ஐடியாஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னோட இயரிங் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 8 இயரிங் கலெக்ஷன்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். இது வந்து ஒவ்வொன்றா வந்து சீட்டு போட்டு எடுத்தது. அப்புறம் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கி வச்சிருந்தது. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் அம்மா சீட்டு போட்டு எடுத்தது, எந்தெந்த ரேட்டில் எடுத்தோம், எப்போலாம் எடுத்தோம் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு கம்மல் காட்டும்போது சொல்கிறேன். உங்களுக்கு அந்த எந்த கம்மல் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்கன்னா நான் வந்து எக்ஸாக்ட் கிராம் வந்து எப்போ வாங்கினேன்னு சொல்லிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எந்த கம்மல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கம்மலுக்கு போகிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. இப்போ இந்த கம்மல் பாருங்கள். இது வந்து 2000 நான் வந்து 10th 12th படிக்கும்போது எடுத்துருக்காங்க. எனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு சரியாக தெரியல. இது வந்து எவ்வளோ கிராம் இருக்குன்னு எனக்கு தெரியல. 3 grams or 4 grams இருக்கும் ஐ திங்க். உங்களுக்கு இந்த கம்மல் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி வந்து ஸ்டோன் வச்சு எனக்கு எடுக்க பிடிக்காது. ஏன்னா நம்ம ரீசேல் போடும்போது நம்மளோட இது வந்து வேஸ்ட்டாக போயிடும். கல்லுக்கு வந்து ஸ்டோன் சார்ஜ் தனியாக போடணும். பில்லில் வந்து நம்ம வாங்கும்போது பில்லில் வந்து எப்பவுமே நம்ம வந்து பில் போட்டு வாங்கும்போது ஸ்டோன் சார்ஜ் தனியாக போடுறாங்க, கோல்டு வந்து கிராம்ஸ் தனியாக போகிறாங்க. அப்படி நம்ம பக்க ஸ்டோன் வாங்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு இந்த கம்மல் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெளிவாக தெரியலான்னு தெரியல, நல்லா தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இந்த கம்மல் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல், இதுவுமே நான் 10th 12th படிக்கும்போது தான் எங்கள் அம்மா வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. இதுவும் ஏதோ சேம் ஷாப்பில் வாங்கினது தான். இந்த கம்மல் வந்து ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். இதுவுமே நல்லாயிருக்கும். இந்த இதுவுமே வந்து ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இதுன்னு தெரியும், ஸ்ரீகமல் மார்க்கெட்டில் வாங்கினது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ளே வந்து மயில் போட்டிருக்கும். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. மயில் தெரியுதா உங்களுக்கு? மயில் சிம்பிள் போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். உங்களுக்கு போட்டாலும் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். வேணும்னா உங்களுக்கு பிக் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மயில் அழகாக இருக்கும். போட்டோம்னா நம்ம இதே ரெகுலர் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது வந்து 8200 இருக்கும்போது வாங்கினேன். ஜூன் மாதம் வாங்கினேன். 8200 இருக்கும்போது வாங்கினேன். இந்த ஸ்டோனுக்கு வந்து நான் பில்லில் வந்து கழிக்காமல் விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேட்டேன், நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது கழிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோன் வச்சு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கணும். ஸ்டோன் சார்ஜ் தனியாக போடுறாங்க, கிராண்ட் சார்ஜ் தனியாக போடுறாங்க, பார்த்து வாங்க. ஏன்னா இது போடும்போது நம்ம எப்படியும் ஒரு 400 to 300 வந்து லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கம்மல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இது வந்து 2 gram 230 milli ஐ திங்க். ஸோ அவ்வளோ இருந்துச்சு இந்த கம்மல் வந்து. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்மல், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து நல்லா இருக்கும், போடுறதுக்கு நல்லா பார்வையாகவும் இருக்கும். இது எத்தனை கிராம் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ, கரெக்டான வெயிட் யார் சொல்கிறீங்களோ, நான் வந்து அவங்களுக்கு ஹாட்டிங் கொடுப்பேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல, அதனால தான் உங்களுக்கு திரும்ப டபுள் டேப் பண்ணி காமிச்சிருக்கேன். தெரிய மாட்டேங்குது கிளியராக. இப்போ தெரியுது பார்த்தீங்களா? இவ்வளோ அழகாக இருக்கும். போடும்போது இது வந்து அழகாக இருக்கும். ஏன்னா என்னோட இருக்குது பார்த்தீங்களா, அதனால் போடுறதுக்கு அழகாக இருக்கும். இதோட கிராம்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து யார் இது கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கு ஹாட்டிங் கொடுப்பேன். நியரஸ்ட்டாக யாருக்கு இருக்கோ அவங்க ஹாட்டிங் கொடுக்குறேன். இது மாதிரி இன்னொரு 4 கம்மல் இருக்குது. நான் வந்து ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவும் இந்த கம்மல் வந்து 2 ஒரே நாள் எடுத்தது. 8000 ரூபாய் இருக்கும்போது வாங்கினது. இந்த இயர் தான் வாங்கினது. ஸோ இவ்வளோ தான் என்னோட கம்மல் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இருக்கிறத நான் வந்து ஃபோட்டோஸில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் என்னோட கம்மல் கலெக்ஷன்ஸ். இந்த இதில் உங்களுக்கு எந்த கம்மல் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கிற கம்மல்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன்.